உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்னோட முடி. பாம்பு 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 எங்க எங்க என் தலைமுடி உங்களுக்கு பாம்பு மாதிரி இருக்கா மோனியா? இல்ல, கனவுல பாம்பு வந்துச்சு. தலைமுடினா நான் தூரத்துல இருந்தே பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் இது ராதாவோட தலைமுடின்னு. உன் தலைமுடி எப்படி தெரியாம இருக்கும்? ஓ, பெரிய தலைமுடி. ஓ, இந்த மாதிரி சினிமால தான் பார்த்திருக்கேன். எந்த படத்துல? இந்த சூனியக்காரிங்களா இருக்காங்கல்ல, அவங்களோட பெரிய சக்தியா அவங்க தலைமுடியில் தான் இருக்குமா. அதனால அவங்க தலைமுடியை காட்டவே மாட்டாங்க. அது சரி, நீ உன் தலைமுடியை காட்டி நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு ஒரு நாள் உன் தலைமுடியை காட்டி காட்ட. இது பாரு, நீ தலைமுடியை காட்டு, இல்லைன்னா நானே உன்னை ஒரு சூனிய. நீங்க இது வரைக்கும் என்னோட காலை பார்த்தது இல்லையா? அதுவும் திரும்பி இருக்கும். உல்டாவா? என்ன பாதி பிசாசு பாதி சூனியக்காரி. இல்ல 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 இல்ல, காலை பாருங்க. வேண்டாம், வாங்க காலை பாருங்க. எனக்கு தெரியும் நீ விளையாடுறேன்னு. சும்மாதான். சும்மா சும்மா நானும் விளையாடினேன். அப்படியா? நீ ஒரு முறை உன் தலைமுடியை கேட்டேன், உன் முடியை விரிச்சு போட்டு நான் பார்க்கணும். நீங்க ஏன் தலைமுடிய விரிச்சு போட்டு பார்க்க ஆசைப்படுறீங்களா? நீங்க அதுவாகிறீங்களே. என்ன என்ன சொல்வாங்க? ரொமான்டிக். நீ கனவு காண்றதை இதோட நிறுத்துறியா? ரொமான்டிக் ஆகிறனா? தலையை விரிச்சு போடு ப்ளீஸ். உன் விரிச்ச தலைமுடியை பார்க்கணும். இங்க பாருங்க மோனையா, இப்ப என் தலைமுடிய நீங்க தான் அவுத்த விடணும். அதுவும் உங்க கையால. அதுவும் அன்னைக்கு, அதுவும் நீங்க உண்மையாவே ரொமான்டிக் ஆகும்போது. போய் தூங்க. அது ரொமான்டிக் இல்ல, ரொமான்டிக்னு சொல்லுவாங்க. ரொமான்டிக். எப்ப பார்த்தாலும் என் இங்கிலீஷ குறை சொல்லிட்டே இருங்க. நான் இப்படிதான் சொல்லுவேன், அது கரெக்ட். உன் தலைமுடியை கேட்டுறியா? நீங்க ரொமான்டிக் ஆகுறீங்களா? போய் தூங்குமா தாயே. என் போனை கொடு. திருட வந்திருக்கே நீ. எனக்கு என்ன என்ன ஆனாலும் சரி, நான் தோத்து போக மாட்டேன். நான் என்னோட மோகன் ஐயா கிட்ட போய் தீருவேன். கடவுளே கிருஷ்ணா, காப்பாத்துங்க. டிசிபி சார், நான் போய் ராதாவை தேடணும். ஆனா இந்த ஆள் என்ன விட மாட்டேங்கிறாரு. டிசிபி சார், ஏதாவது பண்ணுங்க. அது எப்படி பண்ணாம இருப்பாரு? அவரை இப்பவே ரிலீஸ் பண்ணு, இல்லனா ஊ மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, நான் விட்டுடுறேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. ராதா ராதா அங்க பெரிய ஆபத்துல இருக்கா. ப்ளீஸ். ஆனா இப்ப நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா வேணும்.
ஏன்னா இது உங்களோட முடிவு. வாட்? யார்கிட்ட பேசுற ஞாபகம் இருக்கா? சார், உங்களுக்கு மேலேயும் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் தானே பதில் சொல்லணும். நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுங்க. நான் இந்த ஆளை விட்டுறேன். டிசிபி சார், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. நான் போய் என் ராதாவை தேடணும். அவ ஆபத்துல இருக்கா. அவ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கான்னு தெரியல. அந்த பூபதி இந்த ஆளுக்கு நிறைய காசு கொடுத்துருப்பான் போல இருக்கு. ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். சார், இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. சார், இப்ப என்ன பண்றது? இந்த இன்ஸ்பெக்டர் மோகனை விடவே மாட்டேன்னு சொல்றாரே. என் பையனுடைய நிலைமைய பாருங்க, எப்படி இருக்கான். ராத்திரியில இருந்து எங்க ராதாவை வேற காணும் சார். தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணுங்க, ப்ளீஸ் பண்ணுங்க. காதம்பரி மேடம், இப்போ இன்ஸ்பெக்டர் மோகனை ரிலீஸ் பண்ணணும்னா இப்போ நான் அவருக்கு ரிட்டர்ன் ஆர்டர் கொடுக்கணும். அது இப்போ என்னால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்க பையன் டியூட்டியில் இருந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்காரு. நான் உங்களுக்கு ஃபேவரா இருந்தா என் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஐ எம் சாரி. இப்போ நான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. டைம் ஆயிடுச்சுமா. எதுக்கு டைம் ஆயிடுச்சு? இப்போ மணி 3 ஆகுது. அந்த ராதா கோல்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் 8 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுமா. அவ உடம்புல ஒட்டி இருக்க மிச்ச மீதி உயிர் கூட இந்நேரம் அவளை விட்டு போயிருக்கும். அந்த சித்தப்பா இப்படி சொதப்பி வச்சிருக்காரு. இத சரி பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஆனா இப்ப மட்டும் உன்னால என்ன செய்ய முடியும்? என் மோகனை நான் காப்பாத்துறேன். இந்த முட்டாள்தனமான குடும்பம் இருக்குல்ல, இவங்க எல்லாரையும் நம்ப வைக்க எனக்கு தெரியும். இவங்க எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துருச்சுமா. இப்படி நடந்தா என்னோட பிளான் சக்சஸ் ஆகாத. இந்த அம்மாவும் பொண்ணு என்ன ரகசியம் பேசுறாங்க? புதுசா ஏதாவது திட்டம் போடுறாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேச வேண்டியிருக்கு. ப்ளீஸ் வரீங்களா? நான் யார்கிட்ட எல்லாம் பேச வேண்டியிருக்கும். முதல்ல மோகன் வந்தான், அப்புறம் அவன் தங்கச்சி, அப்புறம் அவங்க அம்மா, இப்ப நீ வந்திருக்க. அத பூபதி சித்தப்பா அனுப்புனாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.